நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஃபுட்டு கொண்டு சொல்லிட்டு இது பண்ணுங்க நீங்கள். இல்லை ஃபுட்டு எனக்கு அதுதான் நாங்கள் திருவள்ளூரில் தான் கொடுத்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். வாங்க கண்டிப்பாக இங்கே நிறைய பேர் சாப்பாடு ரொம்ப ஐடி கரெக்டாக போட்டாங்க பத்தியா. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா கரு லாஸ்ட் காலம் உங்களுக்கு இருக்கும் எப்படின்னு புரியுதா? நீங்கள் நிறைய பேர் எவ்வளோ ஆப்போசிட்டில் காசு இல்லாமல் கொண்டு வரேங்க்கா வாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க சரியா? நியூமன்னா உறவுகளுக்கு வணக்கம். நம்முடைய சகோதரி அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அங்கே வாழ்கிற அந்த மக்கள் உணவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே அவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக அவங்க சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அதிகபட்சமே 2 வேளை தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழுங்க. கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லா இருப்போம். நாங்கள் தொடர்ந்து உணவு கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குடும்பம் கடன் பிரச்சனையினால் தாங்க வாழற இடத்த தன்னுடைய நாட்டை விட்டு அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க. மார்னிங்லேருந்து அவங்க சாப்பிடாமவே இருந்திருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த பைசாலாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து ஒரு டீ வாங்க கூட வந்து காசு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அங்கே பக்கத்தில் வியாபாரம் செஞ்சுருந்த அந்த அக்காமாருங்க தான் வந்து அவங்க வந்து உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கொடுங்க, பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னோடனே நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். கடைசியாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த சகோதரி, அந்த குடும்பத்தை சார்ந்த சகோதரி போயிட்டு உணவு வாங்கி கொடுத்துட்டு கடைசியாக அவங்க வாங்கும்போது என்கிட்ட வந்து அவங்களுக்கு நன்றி சொல்ல வராங்க. ஆனால் அவங்களுக்கு நம்முடைய மொழி தெரியல. அவங்க கண்ணு கலங்குது, அவங்களுடைய உதடு வந்து சிரிக்குது. ஸோ நான் அதிலே புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் மொழி எனக்கு தெரியாதுன்னு நான் இங்கிலீஷில் சொன்னேன். அதுவும் அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் என் கையை பிடிச்சி அவங்க கண்ணு கலங்கினது எனக்கே நானே அழுதுட்டேன். ஸோ அது என்னுடைய மனசுலேயே ஓடிட்டே இருந்தது. நம்ம ரோடு ஓரங்களிலும் தெரு ஓரங்களிலும் பிளாட்ஃபார்ம்லேயும் உணவே கிடையாது, 3 வேளை சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் நாம் ஒரு வேளையாச்சும் உணவு கொடுக்கலான்ட்டு நாங்கள் வந்தோம். அந்த நோக்கம்தான் எங்களுடைய நோக்கமே, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணுன்னுட்டு. ஆனால் அங்கே வந்து அந்த குடும்பத்தை பார்த்த உடனே அந்த சூழ்நிலையினால் அவங்க தள்ளப்பட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு உணவு இல்லாததுனால அந்த டைமில் நம்ம போய் கொடுக்கும்போது அந்த உணவை பார்த்து அவங்க மனசில் அவ்வளோ சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷம்தான் எங்களுக்கு அவ்வளோ நிறைவை கொடுத்துச்சு. ஸோ தொடர்ந்து நாங்கள் உணவு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம், தேடி போனோம். நாங்கள் எல்லோரும் தேடி தான் போயிட்டு உணவு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அப்போ தான் மனசுலேயே ஓடிட்டு இருந்தது, நம்ம கொடுக்கணுன்னு நினச்சவங்க மாத்திரம் இல்லாமல் பசியும் பட்னியுமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இன்னொரு இடத்துக்கு போனோம். சென்ட்ரல் ஸ்கொயராண்ட போனோம், ரிப்பன் பில்டிங் பக்கத்தில். அங்கே போனோடனே ஒரு 3 பேர் என்ன பண்ணாங்க, ரொம்ப பர்சனாலிட்டியாக பார்க்கவே ரொம்ப ஜென்டிலாக அழகாக அவ்வளோ நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. கையில் வந்து ஃபைல்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க, வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருந்தவங்க முகம் ஆனால் வாடி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என் தம்பியும் அவங்க பார்க்க அவ்வளோ ஜென்டிலாக இருக்கிறாங்க, அவங்க என் சாப்பிடாமையாக இருக்க போகிறாங்கன்னு சொன்னான். ஸோ நாங்களும் வந்துட்டு அங்கே ஒரு 4-5 பேருக்கு உணவு நாங்கள் கொடுத்துட்ருக்கும்போது அவங்களும் பின்னாடியே வந்து உணவு எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னாங்க. கொடுத்து சாப்பிட்ட பிறகு அவங்க சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் சென்னைக்கு வந்து 4 நாள் ஆகுது, கையில் கொண்டு வந்த பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு, எங்களுக்கு உணவு இல்லாமல் நாங்கள் நேற்றுலேருந்தே எங்களால் சாப்பிட முடியல, தண்ணி கூட நாங்கள் இங்கே அந்த குழாயில் போகிற தண்ணியை தான் நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, ஃபோன்லேயும் சார்ஜர் இல்லைங்க சிஸ்டர், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம், அந்த டைமில் தான் நீங்கள் உணவு கொடுத்துட்டு வந்தீங்க, அவ்வளோ பசியாக இருந்தோம்னு சொல்லிவிட்டு நீங்களும் உணவு வந்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் ஒரே மாதிரி தான் வந்து உணவு கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் நான் ஏன் அதிகமாக கொடுத்தேன்னு தெரியல, என்னை அறியாமல் தான் நான் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தேன். கொடுத்துட்ட பிறகு நான் எதையும் யோசிக்கல, ஏதோ ஒரு ஞாபகம் என்னென்னா அந்த அக்கா நினச்ச உடனே எனக்கு அதே தான் மனசில் ஓடிட்டே இருந்ததுனால நான் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபுட் அதிகமாக கொடுத்தோம். ஸோ அவங்க அதை சொல்லும்போது வயிறார நீங்கள் எங்களுக்கு உணவு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுவே இன்னொரு பாரமாக ஆன மாதிரி மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. கொண்டு போன ஃபுட் எல்லாருக்குமே மனநிறைவோடு கொடுத்துட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் வந்துட்டு
வீட்டுக்கு வந்து யோசிக்கும்போது எங்கள் அம்மாண்ட நான் சொல்லும்போது, உணவு அதாவது நோயாளிகளுக்கு தான் மருத்துவர் தேவை இல்லையா? ஸோ நோயாளிகளுக்கு மருத்துவர் தேவைன்னும்போது சாப்பாடுன்றது பசியாக இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு தேவை இல்லையா? ஸோ ரோடு ஓரங்களிலும் பிளாட்ஃபார்முங்களையும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு மட்டும் உணவு தேவை கிடையாது, பசியாக இருக்கிறவங்களுக்கும் உணவு தேவை. அப்படி இருக்கும்போது பசின்னு உங்ககிட்ட யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ சாப்பாடு கொடு அப்படின்ட்டு என் அம்மா சொன்னாங்க. உணவுன்றது எல்லா மனிதனுக்கும் தேவையான ஒன்று. ஸோ அந்த உணவு கொடுக்கும்போதும் வந்து இருக்கிறவன் இல்லாதவன்றதை பாகுபாடு அதில் கூட நீங்கள் பார்க்காதீங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு முடிஞ்சால் 2 பேருக்கு வாங்கி கொடுங்க. நீங்கள் மாதம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சம்பாத்தியத்துலேருந்து ஒருத்தருக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்கள். நீங்கள் வாங்குகிற சம்பாத்தியம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.